ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பலகாரம் லைஃப்பில் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இப்போ ரெகுலராக செய்யாமல் இருக்கலாம். பட் ஆனால் 80s 90s கிட்ஸுக்கு நல்லா தெரியும். இந்த பலகாரம் தான் நமக்கு அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும். நம்ம படிக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு பாட்டி கடை வச்சுருப்பாங்க. அதில் நெல்லிக்காய், கொடிக்காலிக்காய், வள்ளிக்கிழங்கு, கமர்கட்டு, பெருசாக சாக்லேட்னு பார்த்தா ஆசை சாக்லேட் மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸை சாப்பிட்ருக்கோம். இப்போ இருக்க குழந்தைங்க ரொம்ப பாவங்க. உண்மையாகவே எல்லாமே கெமிக்கல், கலர். அந்த விதத்தில் நான் ரொம்ப லக்கின்னு சொல்லலாம். குழந்தைங்க வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்கன்னு அவ்வளோ ஆர்வமாக தான் இருப்பாங்க. நான் எது செஞ்சு கொடுத்தாலும் நல்லா பொண்ணாட்ட உட்காந்து சாப்பிட்ற குழந்தைங்க தான் எனக்கு கிடச்சிருக்கு. கடையில் வாங்கி கொடுத்து பழக்கம் காட்டுறதில்ல அதிகமாக. சும்மா எப்போவது ஒரு டைம் தான். இந்த சோமாஸ்லாம் நம்ம ஒரு டைம் செஞ்சு வச்சிட்டோன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. ப்ரெசர்வேட்டிவ்னு சாப்பிட்டு குழந்தைங்க உடம்புக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரே கப்பாக மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா, 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக ரவை, 1 சிட்டிகை உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை, 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இதை தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். இது பிசைஞ்சு வச்சு ஒரு 1 ஹவர் ஊற வைக்கும்போது இது நல்லாவே ஊறி சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே பிசைஞ்சிக்குங்க. பதம் பார்த்திங்கன்னா இப்படி அழுத்தினா அழுந்தணும், அவ்வளோதான். ரொம்ப தளர்வாக பிசையக்கூடாது. இந்த மாவு 1 ஹவர் ஊறட்டும். இன்றைக்கி நான் கொப்பரை தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த கொப்பரை தேங்காயோட நன்மைகள் ரொம்ப ஏராளங்க. நம்ம முட்டிகள் இருக்க ஜவ்வுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை தேங்காய் சாப்பிடும்போது அந்த ஜவ்வுக்கு ஒரு வழவழப்பு தன்மை கொடுக்கும். அதாவது இதில் குட் ஃபேட் இருக்கிறதால மூட்டு வலி வராமல் இருக்கும். அந்த ஜவ்வு நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். தினமும் ஒரு 6-7 பீஸ் அளவுக்கு கொப்பரை தேங்காய் கற்கண்டோடு வச்சு சாப்பிடும்போது நமக்கு இந்த முட்டி தேய்மானம் இல்லாமல் நல்லா குட் ஃபேட் இருக்கிறதால வழவழப்பு தன்மை கொடுத்து நம்ம முட்டி தேயாமல் நல்லா பார்த்துக்கும். கண்டிப்பாக இதை ரெகுலராக எடுத்துக்கோங்க. சோமாஸுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு இதில் கொப்பரை தேங்காய் வறுத்து எடுத்துக்கலாம். சோமாஸ் பூரணம் எப்பயுமே சிம்மில் தான் செய்யணும். சிம்லேயே நம்ம செய்கிறதால எதுவுமே தீயாமல் நல்லா முழுமையாக வறுபட்டு நல்லா வரும். இப்போ தேங்காய் நெய்யிலே நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது கூடவே 2 கைப்பிடி அளவுக்கு எள்ளு சேர்த்துக்குங்க. எள்ளு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். 1 by 1 சேர்க்கும்போது வறுபட்டுடுச்சான்னு பார்த்துட்டு தான் அடுத்தடுத்தது சேர்க்கணும். இல்லை நீங்கள் தனித்தனியாக நீங்கள் வறுக்கிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ரவை நல்லா வறுபட்டு வந்துருச்சு. வாசனை நல்லா இருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மிக்சியில் நைஸாக அரைச்சி இது சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை. இனிப்பு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை அப்படியே சேர்த்துக்கிறேன். கூடவே ஏலக்காவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் சர்க்கரை சேர்க்கணும். கூடவே 1 சிட்டிகை உப்பும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பராக பூரணம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் முதல் நாள் பூரணம் ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சோமாஸ் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் கூட பண்ணலாம். உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி பூரணம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. ஏர்டைட் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் மாவு தேய்ச்சி போட்டு சோமாஸ் சுட்டுக்கலாம். இது மாதிரி வீட்டிலே நம்ம செய்கிறதால நல்ல எண்ணெயில் சுடுறோம். அந்த எண்ணெய் தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு ஸ்நாக்ஸ் செலவும் கம்மியாகுது. நம்மளும் தேவையான நேரத்தில் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். வீட்டில் எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்போம் இல்லையா? மாவு 1 ஹவராக ஊறிடுச்சு. நல்ல சாஃப்ட்னஸ் கிடச்சிருச்சு. இதை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு ஒரு டைம் நல்லா மாலிஷ் பண்ணிக்கலாம். மாலிஷ் மீன் அந்த விரிசல்லாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு நான் உருண்டை பெருசாக எடுத்துக்கிறேன். அப்படியே கிச்சன் மேடையில் போட்டு நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் சின்ன சின்னதாக போட்டு பூரி மாதிரி சின்ன சின்னதாகவும் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு 2 மெத்தடில் எது ஈஸியோ அதை நீங்கள் செய்யுங்க. நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த 2 மெத்தடுமே காமிக்கிறேன். மாவை நல்லா தேய்ச்சிட்டு ஷார்ப்பாக இருக்க மூடியில் கட் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் நல்லா கட் பண்ண வருங்க. ஒரே முறை தேய்ச்சி 6 பீஸ் நம்ம எடுத்துட்டோம். இது நம்ம அச்சில் வச்சு போட்டோன்னா இந்த பூரணம் வந்து வெளியே வராமல் நல்லாயிருக்கும்.
நடுவில் 1 ஸ்பூன் அளவுக்கு பூரணம் வச்சு பாதி அளவுக்கு தண்ணி தொட்டு தேய்ச்சிட்டு அப்படியே ஃபோல்ட் பண்ணி நீங்கள் பேக் பண்ண வேண்டியது தான். நல்லா ஒட்டிக்கும். டிசைன் வேணும்னா இந்த மாதிரி சைடில் நீங்கள் கடையில் இருக்க மாதிரி சுருட்டியும் விட்டுக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு டிசைன் காமிக்கிறேன். உங்களுக்கு இஷ்டம்னா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஃபோர்க் வச்சு சும்மா அப்படியே அழுத்தி விட்டிங்கன்னா அதுவுமே டிசைன் மாதிரி வந்துடும். அதுவுமே நான் காமிக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. எனக்கு இது செய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். குழந்தைங்க நிறைய சாப்பிடுவாங்க. பெருசு பெருசாக நான் தேய்க்க போகிறேன். நல்லா பூரியை விட கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சி பூரணம் அதிகமாக வச்சு க்ளோஸ் பண்ணி ஃபோர்க் வச்சு டிசைன் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நம்ம தேய்ச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காஞ்சிரும்னு பயப்படவே வேண்டாம். காஞ்சாலுமே நல்லா இருக்கும். நீங்கள் பாட்டம் மெதுவாக எல்லாத்தையும் தேய்ச்சி ரெடி பண்ணி ஒரு காட்டன் துணியில் போட்டுட்டு பலகாரம்னா எனக்கு இரும்பு சட்டி தான். ஏன் அப்படின்னா ஈவனாக ஹீட்டை இழுத்து கொடுக்கும், சீக்கிரமாக கருகாது, அதனால் சூப்பராக இருக்கும். நீங்கள் எண்ணெய் பெரிய பர்னரில் வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மாவு உருட்டி போடுங்க. அது மேலே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சு வச்ச சோமாஸை 1 பை 1 போட்டு அப்பப்போ திருப்பி விட்டு இந்த மாதிரி செவந்து எடுத்தால் சூப்பரான பர்ஃபெக்ட் சோமாஸ் ரெடி. நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட பயம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரே பலகாரம் இந்த சோமாஸ்ன்னு நான் அடித்து சொல்லுவேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், பர்ஃபெக்டாக வரும். செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் போடுங்க. சக்தி கரெக்டாக வந்துச்சு, நாங்கள் எல்லாருமே திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போதும், எனக்கு அதுதான் பெரிய கிஃப்ட்டு. எனக்கு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க இவ்வளோ லீனாக இருக்கீங்க அப்படின்ட்டு. நான் எல்லாமே சாப்பிடுவேன், இதுதான் அதுதான் இல்லை. பட் ஆனால் வெளியே அதிகமாக சாப்பிட மாட்டேன். எதுவாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன். இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்லாம் ஏறாது, நல்லா சாப்பிடலாம். வீட்டில் செய்கிறதால அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். இது ஷாக்கிரா அப்பாவுக்கு இது நான் பேக் பண்ணியிருக்கேன். ஷாக்கிரா அப்பா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்துடும். அவங்க என்ன செஞ்சாலுமே நம்ம வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. சின்ன வயசில் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ரம்ஜானுக்கு அவங்க நோன்பு இருக்கும்போதெல்லாம் கூட அந்த கோரியில் கஞ்சி ஊற்றுவாங்க. அந்த கஞ்சி கூட எங்கள் வீட்டுக்கு வரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன செஞ்சாலும் பொங்கல் தீபாவளி என்ன செஞ்சாலுமே எங்கள் பலகாரம் அவங்க வீட்டுக்கு போவோம். அவங்க வீட்டில் என்ன செஞ்சாலுமே எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். அவங்க வீட்டில் விருந்தாளி வந்தால் கூட எங்களுக்கும் சேர்த்து செய்வாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு என்ன தருவாங்க, நீங்கள் எந்த ஃப்ரெண்டுக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்க அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.